ஆனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை சார். இவங்க பல ஆண்டுகள் வந்து சசிகலா வந்து ஒன்றிணைக்கணும்னு ஒரு 4 ஆண்டுகளாக முயற்சி பண்ணாங்க. இப்போ தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த 2 மாதங்களுக்கு முன் கட்சியை தொடங்கி இருப்பது அவர்களுடைய நோக்கம் என்பது இந்த முறை தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தில் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அந்த கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு வாக்குகளை பிரிக்க முடியுமா? ஏற்கனவே ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்துட்டார், டிடிவி அதிமுகவுக்கு போயிட்டார். இப்போ சசிகலா மட்டும்தான் அதிமுகவுக்கு எதிராக முழுவீச்சில் செயல்படுகிறார்கள் இந்த குறிப்பிட்ட வாக்குகளை வாங்குவதற்காக. அது இந்த முறை பலன் அளிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், அவங்க அம்மையார் சசிகலாவை பொறுத்தவரை அவங்க ஜெயலலிதா அல்ல, எம்ஜிஆர் அல்ல, மிகப்பெரிய ஆளுமை நிறைந்தவரும் அல்ல. அதாவது மறைமுகமாக ஒரு பின்னால் இருந்து கொண்டு இயக்கிற வல்லமை உடையவர் தான், அது மறுக்க முடியாது. ஆனால் அரசியல் களத்தில் நின்று மக்களை சந்தித்து இவர் சொன்னா மக்கள் ஏற்றுக்கொண்டு நம்புகிற அளவுக்கு தலைவர் அல்ல. ஏன்னா பணம் வைத்திருக்கிற எல்லாமே அரசியல்ல விட முடியாதுங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அம்பானி அதானி எல்லாம் நேரடியாக அரசியல வரலாம், அவர்கள செய்ய முடியாது. பணம் மட்டுமே பிரதானம் அல்ல, மக்களோடு மக்களாக யார் இருப்பார்கள், இருந்தார்கள், இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் பார்ப்பாங்க. அப்போ வெறுமனே ஜாதியும் நிக்காதுங்க. தமிழ்நாட்டுல ஜாதி நிறைய பார்த்துட்டோம். ஒவ்வொரு சாதியும் முன் வந்து கட்சி ஆரம்பிச்சு முயற்சி பார்த்தோம். எந்த ஜாதியும் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல வளரவே முடியாது. அதுவும் அம்மையாரை பொறுத்தவரையில அந்த தேவர் சமூகத்திலே 3 ஒரு பிரிவை சேர்ந்தவங்க, மற்றபடி ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து உள்ளார்ந்து போனீங்கன்னா அம்மையார் சசிகலாவுக்கான அரசியல் வாழ்வு என்பது நிச்சயமாக இல்லை. அவர் எடுக்கிற முயற்சியும் அவருக்கே எதிராக போக முடியாது. ஏன்னா அமைதியா போனா கூட சொல்லுவாங்க இல்ல, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையிலை விரிச்சா போச்சுவாங்க. அது மாதிரி கையை நாம்பி வச்சிருந்தா மட்டும்தான் வாழ்வு. கையை விரிச்சிட்டீங்கன்னா ஆபத்துல முடியும். ஏன் அம்மையார் சசிகலாவை பொறுத்தவரையில அவர் அரசியல் என்பது நிச்சயமா தற்கொலை சமமானது. அவர் போக முடிஞ்சுவாரு. நிச்சயமா தேர்தல் நிக்க வேண்டாம் நம்புறாங்க. நிறைவா ஒரு கேள்வி. இந்த தேர்தலை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதி பங்கீடு என்பது அதிமுக கூட்டணியில் தாமதமாகி கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் ஒரு 2 கட்சிகளுக்கு முடிவு உறுதியாகி விட்டது. இதில் அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவு, இந்த 2க்கும் தான் அதிமுக முடிவு பண்ணுகிறது. மற்ற கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணி இடங்களை ஒதுக்கீடு செய்யும் என்று கூறுகிறார்கள். இந்த திமுக இந்த மற்ற கட்சிகளுக்கு அதிக எண்ணிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்படும் போது இந்த கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானால் அந்த ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை அதிமுகவில் எழுவதற்கான வாய்ப்பு தேர்தலுக்கு பிறகு இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் அந்த ஆட்சியில் பங்கு பிரச்சனைகள் தான் காங்கிரஸ் கூட்டணி இந்த இழுபறியில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 கூட்டணியிலுமே இந்த ஆட்சியில் பங்கு கோரிக்கை தேர்தலுக்கு முன்னும் பின்னும் அது செயல்பாடுக்கு வருவதற்கு சாத்தியங்கள் இருக்குதா? அதாவது சார், நீங்க முதல்ல கேட்கும்போது நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்டிஏ இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அதிமுகவோட நேரடியா பேசாமல் பிஜேபியோட பேச வேண்டும். காரணம் என்ன காரணம்னா, அதிமுக அணியில் நேரடியாக பங்கு வைத்தவர்கள் அதிமுக பேசலாம், என்டிஏ அணியினர்கள் என்டிஏக்கு மொத்தமா பேசுறாங்க. ஒரு முயற்சி இருந்தது, ஒரு பேச்சு இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற கட்சி கூட நீங்களே முடிவு சொன்னாங்க. அதாவது இந்த என்டிஏ பொறுத்தவரை ஒரு முக்கியமான நோக்கம், ஒரே நோக்கம், யாருக்குமே எந்த குழப்பத்தை உருவாக்குவது யாருமே செய்ய போறதில்லை. எப்படியாவது திமுக வீழ்த்த வேண்டும், அதுக்கு ஒன்று சேர நிலைப்பாடு பிஜேபி அதை பண்ணுது. நிச்சயமா சொல்றேன், அதிமுக அணியில அந்த தொகுதி பங்கீடு பிரச்சனை வராதுங்க. ஏன்னா பிரச்சனை உருவாக்கி நாம் தொய்வை உருவாக்க திமுகவுக்கு வாய்ப்பு ஆயிடுங்க. எனவே ஏற்கனவே பேசப்பட்டுதான் அணியை உருவாச்சு. தொகுதி மட்டுமே விரைவில் முடிவு கெடுங்க. ஆனா திமுக அணியில கட்சிகள் அதிகமா சேருது. திரு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அச்சம். உண்மையில ஒரு சீட்டா இருக்கிற கட்சி எல்லாம் 10 கட்சி ஆயிடுதுங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு சீட்டு உதவி வைக்க போறாங்க. அவர்கள் எல்லாம் மக்கள் கிடையாது. தமிழ் அன்சாரியோ, தனியரசோ, இல்ல கருணாசோ, இன்னும் சிலரோ பாத்தீங்கன்னா செல்வாக்கள் யாருமே கிடையாது, ஓட்டு வங்கி இல்ல. ஆனாலும் ஒரு பேருக்காக சேர்த்துறாங்க. எங்க அணி வந்து பெரிய அணி. 1984 உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தலைமையிலான விவசாய சங்கம் உட்பட 24 கட்சிகளை ஐயா கருணாநிதி அவர்கள் சேர்த்துக் கொண்டு தேர்தல் இருந்தாங்க. அந்த எம்ஜிஆர் அணியில கட்சியில குறையா, ஆனால் மிகப்பெரிய வெற்றியை எம்ஜிஆர் பெற்றார். எனவே அணிகள் அதிகமாக சேர்ந்தால் மட்டுமே வாக்கு வரப்போது கிடையாதுங்க. மக்கள் வாக்களிப்பு என்பவர்கள் பொதுவானவர்கள் ஏராளமா இருக்காங்க. அவர்தான் தீர்மானிப்பாங்க. இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாம் என்று தீர்மானிப்பது கட்சியை அப்பாற்பட்ட பொதுமக்கள் தான்.
அந்த பொதுமக்கள் மத்தியில அதிருப்தி இருந்தால் நிச்சயமாக திமுக வெல்ல வாய்ப்பே இல்லைங்க. அப்ப அதிருப்தி உண்டு, அதிருப்தி உண்டு. எனவே நிச்சயமாக எவ்வளவு அணி இருந்தாலும் ஆட்சியில் பங்கு கோரிக்கை சொல்றேன். ஆட்சியில் ஒருவேளை அதிமுக இல்ல ஆட்சியில் பங்கு சார் இல்ல, அதாவது அதாவது குறைவான தொகுதிகளில் வென்றால் நிச்சயமா கேட்பாங்க. இதுவரை இல்லாத, இதுவரை விட்டு கொடுத்த மாதிரி யாரும் விட்டு பண்ணாங்க. திமுகவையோ அதிமுக ரெண்டையுமே மெஜாரிட்டி பெரும்பான்மை இல்லாம போனால் பெரும்பான்மை அது நடக்குங்க. ரெண்டு கூட்டணியிலுமே பெரும்பான்மை பெரும்பான்மை திமுக அதிமுக பெறலன்னா ஆட்சியில் பங்கு என்பது நிச்சயமாக காங்கிரஸோட இருக்கு. இதே போல அங்கு பாரதிய ஜனதா கட்சியில உள்ள பல்வேறு கூட்டணி கட்சிகள் இருக்கு. இந்த முறை திமுக அதிமுக கேட்க வேண்டியது பெரும்பான்மை இல்லைன்னா ஆட்சியில பங்கு தான். அதுல மாற்று கருத்து இல்ல. சார் அதாவது கேட்க வேண்டியது கொடுத்தே ஆகணும். அந்த சூழல் வந்தே தீரு. ஆனா அதற்கான வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்க மாட்டாங்க. நிச்சயமாக மாறி மாறிதான் ஆட்சி வருங்க. இந்த முறை 2026 நிச்சயமாக அதிமுக வெல்லுங்கிற நம்பிக்கை உறுதியா உண்டு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பை திமுக கூட்டணி எழுதோ அதிமுக கூட்டணி எழுதோ அதை மக்கள் முடிவு செய்வார்கள். இந்த விஜய் ஃபேக்டர்னால இந்த ஹங் அசம்பிளி ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது ரெண்டு பேரும் மறுக்க முடியாது. அதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல சார், அவங்க அந்த மாதிரி சூழ்நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்க மாட்டாங்க. நீங்க ஏற்கனவே விஜயகாந்தால் திமுக ஆட்சி வந்தது, மக்களோட கூட்டணியால் அதிமுக ஆட்சி வந்தது. அப்படிதான் இவங்களுடைய ஒரு கட்சி வீழ்ச்சி அடையாது. இப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரை நிச்சயமாக சிறுபான்மை வாக்கு, பெண்கள் வாக்கு, இளைஞர் வாக்கு இங்க இது பிரியற போது நிச்சயம் தலித் வாக்கு பிரியற போது நிச்சயமா திமுக ஆதிக்குங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% வாக்குகள் திமுகவுக்கு பார்ப்பாக முடியுங்க. அந்த பாதிப்பை அதிமுக பெற்று மிகப்பெரிய வெற்றி பெறுகிற வாய்ப்பு உண்டு. ஓகே சார்.